ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வேலண்டைன்ஸ் டே மேக்கப் தான். ஸோ ரெட் கலர் வந்து ட்ரெஸ் பண்ணி நம்ம ரெட் கலர் மேக்கப் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் பிங்க் கலர் ஐ ஷேடோ போட்டு இந்த லுக் எப்படி மேக் பண்ணேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளுடைய ப்ரைமர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமர் வந்து நம்ம ஹை பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபேஸில் உள்ள ஹை பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷனில் உள்ள கெமிக்கல் எதுவுமே நம்மளை வந்து ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு ஸ்லிக்கான் ப்ரைமர், ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே இந்த ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். அஃபோர்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது NYBயிலேருந்து இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் கை பாயிண்ட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஃபிட்மிலேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபிட்மி 330 இதுதான் நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறேன். 338 இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக டாட் வச்சு அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி பண்ணோம்னா நல்லா வந்து டேப் பண்ணணும். அப்போ தான் உங்கள் அந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிருக்கணும். இப்படி வச்சுட்டு ஃபுல்லாகவே டேப் பண்ணுங்கள். இப்படி டேப் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபவுண்டேஷன் வந்து உங்கள் ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபுல்லாக டேப் பண்ணியாச்சு. ஸோ டேப் பண்ண பிறகு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து கன்சீலர் அப்ளை பண்ணி கண்ணுக்கு மேலே உள்ள பிளாக்கெல்லாம் நம்ம மறைச்சிடலாம். ஸோ மறைச்ச பிறகு உங்களை பார்க்குறேன், ஓகேங்களா? ஆக்சுவலாக கன்சீலருக்கு என்கிட்ட பர்பிள்லேருந்து இந்த கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய ஈக்குவல் ஷேடு வந்து இந்த கலர், ஸோ அது ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணை சுற்றிலும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கணும். கையை வச்சே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதை இந்த கன்சீலர் வந்து போட்டுக்கலாம். இல்லை இதோட பிளாக்காக இருக்குது, ரொம்ப பிளாக்காக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் வந்து வெறும் கன்சீலர் போட்டிருக்கேன். இதை நல்லா டேப் பண்ணிக்கிறேன், ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா கன்சீலர் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷனும் முடிச்சிட்டோம், கன்சீலரும் முடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுடர் வச்சு பேக் பண்ணிடணும். இல்லைனா கன்சீலர் வந்து நம்மளுடைய ஃபைன் லைன்ஸ்லாம் இருக்கும்ல அதில் போய் அடைச்சிரும் மீன்ஸ் அதில் போய் படிஞ்சிரும். ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி திட்டாக தெரியும். ஸோ அதனால் காம்பேக்ட் பவுடர் இல்லைன்னா லூஸ் பவுடர், பனானா பவுடர், ஏதாட்டும் ஒரு பவுடர் வச்சு நல்லா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட காம்பேக்ட் பவுடர் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபிட்மி 330 டாஃபி இருக்குது. ஸோ அதை வச்சு நான் நல்லா இது பண்ணிக்கிறேன். டேப் பண்ணி என்னுடைய கன்சீலர் அண்ட் தென் ஃபவுண்டேஷன் எல்லாத்தையுமே நான் வந்து பேக் பண்ணிடுறேன், ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஐப்ரோ பென்சில் குட்டியாக இருக்குது. ஸோ ஸ்விஸ்பேட்டியிலேருந்து வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பென்சில் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு யூஸ் பண்ணி. அடுத்தது வந்து நான் ஐ மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன், ஓகே? பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் எல்லாமே முடிச்சாச்சு. ஃபைனலி வந்து நம்ம லிப்ஸ்டிக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லிப்ஸ்டிக் என்ன பிராண்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் பாப்பில் இருந்து தான் அந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நல்ல டார்க்காக இருக்கும், மேட் ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப டஸ்கியாக இருந்தீங்கன்னா செரி சைடு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் ஆட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு கம்ப்ளீட் லுக்கு வந்து இதாகும். அவ்வளோதான். லிப்ஸ்டிக் ஆட் பண்ணால் தான் நம்மளுடைய லுக் வந்து எப்போவுமே மேக்கப் லுக்குக்கு லிப்ஸ்டிக் ஆட் பண்ண பிறகு தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ நம்ம தலையெல்லாம் இழுத்து கம்மெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை ஃபைனல் லுக்கில் பார்க்குறேன். பாய். இப்போ நம்மளுடைய ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபைனல் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. பாய், see you.